இதனிடையே குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தொடர்பாக அதிமுக மூத்த தலைவரும் மக்களவை துணை சபாநாயகருமான தம்பிதுரையுடன் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு ஆலோசனை நடத்தினார். டெல்லியில் உள்ள வெங்கையா நாயுடுவின் இல்லத்தில் இந்த ஆலோசனை நடைபெற்றது. அப்போது பாஜக தரப்பில் முன்மொழிய திட்டமிடப்பட்டுள்ள வேட்பாளருக்கு அதிமுகவின் ஆதரவு கோரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பதை அதிமுகவின் இரு அணியினரும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் முடிவெடுப்பார்கள் என்று அதிமுக அம்மா அணியின் மூத்த தலைவரும் மக்களவை துணை சபாநாயகருமான தம்பிதுரை கூறியுள்ளார். வெங்கையா நாயுடுவுடனான சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவில் ஏற்பட்டுள்ளது கருத்து வேறுபாடுதான் என்றும் பிளவு அல்ல என்றும் கூறினார். கழகத்தினுடைய தலைவர் மூத்த தலைவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட மூத்த தலைவர்கள் ஒன்று கூடி முடிவெடுப்பார்கள். அதற்கு காலம் கனிந்து வரும்பொழுது உடனடியாக அதை கருத்தை வெளியிடுவார்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழக மீனவர்கள் மீது ஒரே ஒரு முறைதான் இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KPP சாமி மீனவர் பிரச்சினை தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அதற்கு பதிலளித்த மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக ஆட்சியின் போது ஒரே ஒரு முறை துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஆட்சி காலத்தில் இலங்கையில் இருந்து 2490 மீனவர்களும் 357 படகுகளும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஜெயக்குமார் தெரிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க MLA-க்களுக்கு பணம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையிலிருந்து திமுக இன்று வெளிநடப்பு செய்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், இந்த விவகாரம் தொடர்பாக ஆதாரம் இல்லாமல் சட்டப்பேரவையில் பேசக்கூடாது என சபாநாயகர் நேற்று தெரிவித்ததாகவும் அதன் காரணமாகவே ஆதாரத்துடன் இன்று சபைக்கு வந்ததாகவும் தெரிவித்தார். தன்னிடம் சிடியில் ஆதாரம் உள்ளதாக கூறிய ஸ்டாலின், எனினும் இந்த விவகாரம் குறித்து பேச சபாநாயகர் அனுமதி மறுத்ததாகவும் குற்றம் சாட்டினார். நேற்றைக்கு அவர் சொன்ன அடிப்படையிலே தான் இன்றைக்கு நான் ஆதாரத்தோடு வந்தேன். ஆனால் இன்றைக்கு அந்த ஆதாரத்தை கையில் வைத்திருக்கிற போது அதை பற்றி பேசக்கூடாது, இது சபை குறிப்பில் இடம்பெறாது என்று தீர்ப்பு தருகிறார் என்று சொன்னால், இதற்கு பிறகு சட்டமன்றத்தில் எப்படி ஜனநாயகத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியும்? ஆகவே அதை கண்டித்து திராவிட முன்னேற்றக் கழகம் வெளிநடப்பு செய்திருக்கிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பான தங்கள் தரப்பு வாதங்களை சபை குறிப்பிலிருந்து நீக்க சபாநாயகர் உத்தரவிட்டதற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆதாரம் தர வேண்டாம், ரூமில் வந்து கொடுன்னு சொன்னீங்க, சரின்னு ஒத்துக்கிட்டோம். இதை சபையில் குறிப்பில் எடுக்கிறீங்களே, இது நியாயம் தானான்னு கேட்டோம். ஆமாம்மா, இல்லை இருக்கட்டும், சபை குறிப்பில் இருக்கட்டும்னாரு. உடனே மந்திரி ஒரு மந்திரி ஜெயக்குமார் எழுந்து, இந்த ஆதாரம் என்னன்னு இங்கே தெரியாது, எதுக்கு அங்கே வந்து கொடுக்க சொல்றீங்க சொன்னார். நான் சொன்னேன், சபாநாயகர் தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு மந்திரியாக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் இருந்தாலும் அதில் தலையிடக்கூடாது. ஆனால் மந்திரி தலையிடுறார். தலையிட்டது கூட பெரிய ஆச்சரியம் இல்லை. அவர் சொன்னதை ஏற்றுக்கிட்டு மறுபடியும் நான் இது சபை குறிப்பிலிருந்து நீக்கிறேன்னு அண்டர் பல்ட்டி அடிக்கிறார். விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்குவது தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் துரை சந்திரசேகரன் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அதில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பலருக்கு வறட்சி நிவாரணம் கிடைக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் காங்கிரஸ் உறுப்பினர் ராமசாமியும் விவசாயிகளுக்கு வறட்சிக்கான இழப்பீடு, பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகியவற்றை வழங்க வலியுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதியில் வாழை விற்பனை மையம் மற்றும் குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஆளும் கட்சியின் பதவி போட்டியால் தமிழக உரிமைகள் பறிபோவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அந்த கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாலாற்றின் குறுக்கே குப்பம், விஜிலாபுரம் என்ற இடத்தில் 20 அடி உயர தடுப்பணையை ஆந்திர பிரதேச அரசு கட்டி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் தமிழகத்திற்கு பாலாற்றிலிருந்து தண்ணீர் வராமல் தடுக்கப்படுவதாகவும், தமிழ்நாடு அரசு இதனை வேடிக்கை பார்ப்பதாகவும் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக உரிமைகள் அனைத்தையும் விட்டுக் கொடுத்து தங்களின் பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில் உள்ளவர்களின் ஆட்சி இனியும் தொடர வேண்டுமா என்ற கேள்வி இயல்பாகவே எழுவதாகவும் முத்தரசன் தெரிவித்துள்ளார். மாடுகளை இறைச்சிக்காக விற்பதற்கு மத்திய அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளுக்கு எதிராக
புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என கோரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நாராயணசாமி தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த விதிமுறைகள் கால்நடை வளர்ப்போரின் உரிமையை பறிக்கும் வகையில் இருப்பதாகவும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக உள்ளதாகவும் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விரும்பும் உணவை உண்ணுவதற்கு உள்ள தனி மனித சுதந்திரத்தில் தலையிடும் மத்திய அரசின் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆட்டிறைச்சி உண்ணக்கூடாது, எருது இறைச்சி உண்ணக்கூடாது, ஒட்டக இறைச்சி உண்ணக்கூடாது என்பதை அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் ஏகமனதாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏகமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். நான் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதி மாநில அரசின் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறேன். இந்த தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்பி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மத்திய அரசானது அவர்கள் கொண்டு வந்த இந்த திருத்தத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று எங்கள் அரசின் சார்பிலே நாங்கள் வலியுறுத்துகிறோம். மாட்டிறைச்சி தடைக்கு எதிராக புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதற்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி நாம் பார்க்கலாம். மாட்டிறைச்சி தடை செய்யக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய நோட்டிஃபிகேஷனை அறிவிக்கையை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. அந்த தீர்மானத்தில் விலங்குவதை தடை சட்டத்தின் அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு பற்றி மத்திய அரசு எடுத்திருக்க முடிவு என்பது சட்டவிரோதமானது, மாநில உரிமைகளை பறிக்கக்கூடியது. நான் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்பதை மத்திய அரசு தீர்மானிக்க முடியாது என்று அந்த தீர்மானம் கூறுகிறது. அதற்கு மேலாக மத்திய அரசு தனது உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்று புதுவை மாநில அரசு நிறைவேற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற நிறைவேற்றக்கூடிய தீர்மானம் கூறுகிறது. மத்திய அரசு அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமைக்கு முரணாக மாட்டிறைச்சியை விற்கக்கூடாது, உண்ணக்கூடாது என்ற நோக்கத்தில் கால்நடை விற்பனை தடை சட்டம் தொடர்பாக கொண்டு வந்திருக்கின்ற அவசர சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று புதுச்சேரி அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதை மனிதநேய மக்கள் கட்சி வரவேற்கின்றது. மாட்டிறைச்சி தொடர்பாக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நிலைப்பாடு குறித்து கேரள முதல்வர் எதிர்ப்பு தெரிவித்ததைப் போல பாண்டிச்சேரி முதல்வரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். எதிர்ப்பு தெரிவித்ததோடு மட்டுமில்லாமல் அரசின் சார்பில் அதற்கு எதிரான ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதனை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறோம். ஆனால் தமிழக அரசு இது குறித்து இதுவரையில் எந்த கருத்தையும் வெளிப்படுத்தவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. மத்திய அரசு தமிழக ஆட்சி நிர்வாகத்தில் தலையிடுகிறது என்பதற்கு, மத்திய அரசு தமிழக அரசை முடக்கி வைத்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றாக உள்ளது. கோவையில் மாட்டிறைச்சி தடைக்கு எதிரான போராட்டத்தில் 2 பேர் மாட்டுத் தலையை கொண்டு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இறைச்சிக்காக மாடுகள் விற்க மத்திய அரசு விதித்த தடையை கண்டித்து கோவையில் ஆதி தமிழர் பேரவை சார்பில் போராட்டம் நடைபெற்றது. கோவை நீதிமன்ற வாயில் முன்பாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அப்போது திடீரென 2 பேர் மாட்டுத் தலையுடன் போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் நிதி அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் காலதாமதமில்லா உள்நோயாளிகள் அறுவை சிகிச்சை மையம் மற்றும் மருத்துவக் கல்லூரி நுழைவாயில் ஆகியவற்றை திறந்து வைத்தனர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை அமைச்சர் 55 லட்சம் ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டுள்ள இந்த காலதாமதமில்லா அறுவை சிகிச்சை மையம் மூலம் காலவரியும் தவிர்க்கப்படும் என்றார். மேலும் துரித சேவை மூலம் புற நோயாளிகள் சீட்டு பெறாமலேயே அறுவை சிகிச்சை, இருதய மற்றும் அவசர சிகிச்சை பெற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். அதன் பிறகு அமைச்சர்கள் இருவரும் கூட்டாக 35 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி நுழைவாயிலையும் திறந்து வைத்தனர். ரத்தம் சொட்ட சொட்ட தஞ்சை மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்திற்கு வந்த விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நடப்பாண்டும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாததால் 6வது ஆண்டாக டெல்டா மாவட்டங்களில் வறட்சி நிலவி வருகிறது. இதனிடையே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது.
வலையில் அணிந்தபடி கூட்டத்திற்கு வந்த விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது வளையல்களை உடைத்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைகளில் ரத்தம் சொட்டியது. ரத்தம் சொட்ட சொட்ட அவர்கள் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. எங்களுக்கு நிவாரணம் வழங்கணும்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் பிரதமருக்கும் முதலமைச்சருக்கும் வளைவு போட்டதாக கணக்கு பண்ணி நாங்கள் வளைவு போட்டு அந்த வளைவியை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வந்து. மேலும் பலான்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழுடன்.